ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடு நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான சப்சர்வியன்ஸ். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் நிக், இவருடைய மனைவியுடைய பேர் மேகி. இந்த தம்பதிகளுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்போ கதாநாயகனுடைய மனைவிக்கு ஹார்ட்டில் ஏதோ பெரிய பிரச்சனை, அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனால் இப்போ நார்மலாக இந்த பைபாஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் தாண்டி இனிமேல் அந்த ஹார்ட்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் பண்ணணும் அப்படிங்கிற ரேஞ்சில் போய் இப்போ அவங்களுடைய பிரச்சனை நிற்கிது. இப்போ ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும் அப்படின்னு நாரடியாக இருந்தால் பார்த்தாது இல்லையா, டோனர் வேணும் இல்லையா அதுக்கு. அதனால் இவங்க வழக்கம் போல் லிஸ்ட்டில் இவங்க பேரை கொடுத்துட்டு டோனர் வருவாருங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக எப்போ வேணாலும் என்ன வேணாலும் உங்களுக்கு நடக்கலாம் அப்படிங்கிறனாலேயே ஹாஸ்பிட்டல்லையே கதாநாயகன் அட்மிட் பண்ணி வச்சுருக்காப்புல. இப்போ அந்த 2 பிள்ளைங்களையும், 2மே சின்ன சின்ன பிள்ளைங்க, அந்த 2 பிள்ளைங்களையும் ஒரு தனியாகவே பார்த்துக்கணும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் எப்பா இதுக்கப்புறம் நம்மளால் 2 பிள்ளைகளையும் தனியாக பார்த்துக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் வீட்டு வேலைகளை பார்க்கணும், வெளியே போய் நம்மளுடைய வேலையை பார்க்கணும், இப்போ வருமானம்னு வேணுமே, எதை வச்சு சாப்பிட்றது, அந்த வேலையை வேறு பார்க்கணும், இதெல்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டு இருக்க ஒரு தருணத்தில் திடீர்னு ஒரு ரொபாட் ஒன்று மார்க்கெட்டில் அப்போ தான் வந்திருக்குது. அது நீங்கள் சொல்கிறதையும் செய்யும், சொல்லாததையும் செய்யும், வீட்டில் இருக்கக்கூடிய அவ்வளோ வேலைகளையும் சேர்த்தே செய்யும், உங்கள் குழந்தைங்கள டேக் கேர் பண்ணுற வரைக்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இவருக்கு தெரிய வருது. அப்போ உண்மையாகவே அப்படியெல்லாம் அந்தளவுக்கு எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ரொபாட்லாம் வந்துருச்சா? அதுலேயும் ஒரு ஃபீமேல் ரொபாட் மாதிரி இருக்குது, ஒரு ஆண்ட்ரா ஹியூமனாய்டு ரொபாட் மாதிரி பார்க்குறதுக்கு அது ரொபாட்டே கண்டுபிடிக்க முடியாதாமே, அப்படி இருக்குமாமே, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கதாநாயகன் செக் பண்ணுறதுக்காக போனால் உண்மையாகவே அப்படி ஒரு ரொபாட் இருக்குது. இவர் ஆர்டர் பண்ணிட்டு வந்துடுறாப்புல, ஓகே இதான் எனக்கு வேணும், இதான் இப்போ நமக்கு வீட்டு வேலைகளை பார்க்குறதுக்கு சரியான ஆள் அப்படின்னு. இப்போ நேர அந்த ரொபாட்டை இங்கே டெலிவரி பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆரம்பத்தில் நம்ம கதாநாயகன் சொன்னது அம்பிட்டையும் இவர் கோடு போடு அப்படின்னா அந்த கோட்டு மேலேயே நடக்குது அந்த ரோபாட்டு, அந்தளவுக்கு தெளிவாக வேலையை பார்க்குது. இப்போ ஒரு கட்டத்தில் நம்ம கதாநாயகன் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அந்த ரொபாட்டை ரீசெட் பண்ணி விட்டுறாப்புல. அப்புறம் என்ன, சிட்டி த ரொபாட் அப்படிங்கிறது வேறு மாதிரி ஆகி போயிடுது. அதனால் இதுக்கப்புறம் அந்த ரொபாட்டுக்கு ஒரு சென்ஸ், ஒரு ஃபீலிங்ஸ் அப்படின்னு எல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம கதாநாயகனான நிக்கு மேலேயும் சரி, அவருடைய குடும்பத்து மேலேயும் சரி, அதீத பொசசிவ்னஸை அதுவே கிரியேட் பண்ணிக்கிறது. இதன் விளைவாக கதாநாயகனே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அங்கே அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை வில் அண்ட் ஏப்ரல் அப்படின்னு சொல்லி 2 பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க. எஸ்கே டேல் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த கதைக்களத்தை பார்க்கும்போதே இல்லை கேட்கும்போதே உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயம் புரியும். ஆமாம், இது நம்ம சங்கர் எடுத்த எந்திரன் படம் இல்லை அப்படின்னு. கிட்டத்தட்ட சிம்பிளிஃபைடு வெர்ஷன் ஆஃப் எந்திரன் அப்படின்னு தான் இந்த படத்தை நான் சொல்லுவேன். எனக்கு இந்த படம் பார்க்குறதுல ஒரு பெரிய ஆர்வம் வந்தது காரணமே அதுதான். இப்போ கிட்டத்தட்ட எந்திரன் படம் மாதிரியே தான் கதைக்களம் நகருது. அப்போ இவங்க இப்படி தான் எடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா இது எந்திரன் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பண்ண படம், அது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நம்மளை பிரமிக்க வச்ச படம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த படம் சிம்பிளாக எடுத்துருக்காங்களே, இது எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம், இதில் என்னென்ன விஷயத்தை அவங்களால அக்கம்ப்ளிஷ் பண்ண முடிஞ்சதுங்கிற அந்த ஆர்வம் தான் இந்த படம் கடைசி வரைக்கும் நான் பார்க்கணும் அப்படின்னு உட்காரவே வச்சது. உண்மை என்ன அப்படின்னா இந்த படம் ரொம்பவே அண்டர் ரேட்டட் படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது ரொம்ப IMDbலாம் ரொம்ப கம்மியான ரேட்டிங் வாங்கின படம் தான். பட் எனக்கு தெரிஞ்சு பொழுது போலனா தாராளமாக இந்த படம் நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு டெஃபினட்டாக ஒரு ஒர்த்து வாட்ச் தான். எல்லா விஷயங்களும் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. இப்போ ரொம்ப ரீசெண்டாக கம்பேனியன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று விமர்சனம் பண்ணோம். கிட்டத்தட்ட இதே ஃபார்மேட்டில் தான் அந்த படமும். ஆனால் இந்த படம் தான் 100% மேட்ச் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அந்த அளவுக்கு எந்திரனோட அவ்வளவு தூரம் ஒத்து போகக்கூடிய ஒரு படம் தான் இந்த சப்சர்வியன்ஸ். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தில் மேகன் ஃபாக்ஸ் தான் அந்த ஃபீமேல் ரொபாட்டாக அந்த கதாபாத்திரத்தை ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய சின்ன சின்ன மூமெண்ட் ஆகட்டும், அவங்க ஒரு விஷயத்தை அப்படி திரும்பி கவனிச்சுட்டு இப்படி திரும்பி பேசிட்டு இப்படி திரும்புகிறாங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ஒரு ரொபாட் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அது அந்த அளவுக்கு அப்படியே அவங்களுடைய மூமெண்ட்டில் கூட கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். கதாநாயகனாக மிஷேல் மொரான் பண்ணியிருந்தார், அவருடைய மனைவியாக மேட்லின் ஜீமா பண்ணியிருந்தாங்க. 2 பேர்கிட்டையும் இருந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தில் இன்னமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. எதிர்பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கா, இது ஏதோ கோடுவேடு மாதிரி இருக்கே அப்படிங்கிறீங்களா? சொல்கிறேன், பின்னாடி சொல்கிறேன். இது எல்லாத்தையும் ஆனதாச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படிம்பாரு செந்தில், அந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் அப்படின்னு தான் கேட்கணும். அந்த மாதிரி பல விஷயங்கள் உள்ளே இருக்குது. டெக்னிக்கலி டெஃபினெட்லி ஒரு சவுண்டான படம் தான் இது.
இந்த சினிமோகிராஃபி, மியூசிக், எடிட்டிங் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கட்டும், இந்த படத்துக்கு முக்கியமான விஷயமே எஸ்எஃப்எக்ஸு, விஎஃப்எக்ஸு, படத்துடைய சவுண்ட் டிசைனிங் ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ப்ரொடக்ஷன் டிசைனில் ஒரு சில வேலைப்பாடுகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எல்லாருமே அந்த அளவுக்கு தெளிவாக பண்ணியிருந்தாங்க. அவங்க சைடில் இருந்து கான்ட்ரிபியூஷனை டிஐ டீமும் அந்த படத்தை ரொம்ப கலர்ஃபுல்லாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். இது எல்லாமே போக இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பொதுவாகவே இப்படி படங்கள் எல்லாம் எந்திரனே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி படங்கள் எல்லாம் கண்டிப்பாக கிளைமேக்ஸில் ஒரு லீடு விட்டே ஆகணும். அப்போ தான் ஒருவேளைக்கு இந்த படம் ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டப்புன்னு இதை பிடிச்சி அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி பாட்டு எடுத்துடலாம் பாருங்கள். அதுக்காக இந்த படத்துலையும் அப்படி ஒரு லீட் விடப்பட்டிருக்கு. பட் என்கிட்ட கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான் இது. அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்துக்கும் ஃபேமிலிக்கும் சம்பந்தமே இல்லை மக்களே. சம்பவங்கள் பயங்கரமாக செம்மையாக இருக்குது. அதனால் வாய்ப்பே கிடையாது. நம்ம ரேஷன் கார்டு சம்பவம் தான், கண்டிப்பாக பேர் எடுத்து விட்ருவாங்க. அந்த மாதிரி ஒரு படம் மைண்டில் வச்சுக்கிட்டு பார்க்கணும் அப்படின்னா ஃபோனில் பார்க்குறீங்கன்னா பொருளையை பார்த்துட்டு தலானியில் படுத்துக்கிட்டே பொருளைக்குள்ளே வச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. டிவியெல்லாம் போட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். உங்கள் மண்டியை உடைக்கிறாங்களோ இல்லையோ டிவியை உடச்சு போடுவாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதை மைண்டில் வச்சுக்கிட்டு பார்க்கணும் அப்படிங்கிறவங்க எங்கேயோ ஆத்தோரமாக குளத்தோரமாக ஓரமாக உட்காந்து படத்தை பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் signing off.